ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு காலையிலே ஃபுட்டு வீடியோ என்னன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன சமையல்னு காலையில் பாருங்கள். கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு. செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் நேரத்துலேயே ஃபுட்டு ரெடி பண்ணிக்கலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தம்பிக்கு நேரத்துலேயே ஆஃபீஸ் போகணும், அதனால் பையனுக்கு. அதனால் இன்றைக்கி என்ன ஃபுட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா பச்சைப்பயிறு, ஒயிட் ரைஸ், கோவக்காய் பொரியல், ரசனா ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல். எங்கள் வீட்டில் உள்ள சமையல் இன்றைக்கி தான். நல்லா ட்ரையாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அந்த டேஸ்ட்டே கிடைக்கும். அடுத்து சாப்பாடை இறக்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சைப்பயிறு வறுத்து கொட்டுறதுக்கு பச்சை மிளகா, வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். ஆல்ரெடி பச்சைப்பயிறு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஃபுட்டுங்கிறது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வறுத்து கொட்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கேன். அவசரமாக சமையல் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக குயிக்காக செஞ்சு கொடுக்கணும். தம்பிக்கு வந்து டிஃபன் கொடுக்கணும், காலையில் டிஃபன் கொடுக்கணும், மதியம் லஞ்சு கொடுக்கணும். அதனால் ரொம்ப வேகமாக செஞ்சுட்ருக்கேன். டைம் ஆகிடுச்சுன்னா அவர் ரொம்ப வேகமாக போவார். எங்கள் சின்ன குட்டிகளும் தூங்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. எங்கள் பெரிய குட்டி தான் ஆஃபீஸ் தாண்டிட்டு இருக்காரு. கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இறக்கி வச்சுக்கலாம். இந்த கேஸில் மாற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பச்சைப்பயிறு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பச்சைப்பயிறு தான் ஃப்ரெண்ட்ஸ். பச்சைப்பயிறு வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கவுண்டருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிரில் வந்து தக்காளியே போட மாட்டாங்க. கேட்டால் தக்காளி போட்டால் பச்சைப்பயிரோட டேஸ்ட்டு வராதுன்னு சொல்லுவாங்க. நான் இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும், தக்காளி போட மாட்டேன். அளவாக தான் போடுவேன். ஆனால் வந்து அவங்க இருந்தாலும் அவங்க செய்கிற அந்த பருப்பு செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.